டுடே வீடியோ பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஹோம்மேட் ட்ரீட்மெண்ட் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி செஞ்சு இந்த கலர்ச்சிக்காயை சாப்பிட்டேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கலர்ச்சிக்காய். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும். இது பொடியாகவும் விற்கிது. பொடியை காட்டிலும் இந்த மாதிரி காய் வாங்கி உடச்சி நம்ம செய்கிறது நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ தமிழ் மருந்து கடையில் கலர்ச்சிக்காய்ன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 20 ரூபீஸ்க்கே கொடுப்பாங்க. இந்த கலர்ச்சிக்காயை உரலில் போட்டு ஒவ்வொன்றா உடச்சி எடுக்கணும். இந்த தோல் ரொம்ப தடிமனாக இருக்கும். ஸோ உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உள்ளே இந்த மாதிரி காற்றையில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் பருப்பு மாதிரி இருக்கும். இது நம்ம எத்தனை கலர்ச்சிக்காய் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கலர்ச்சிக்காய்க்கும் 5 மிளகு ஆட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம மிளகு ஆட் பண்ணுறோம்னா அவ்வளோ விஷத்தன்மை கொண்டது இந்த கலர்ச்சிக்காய். அந்த விஷத்தை முறிக்கணும் அப்படின்றக்காண்டி தான் ஒவ்வொரு காய்க்கும் நம்ம 5 மிளகு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கணும். இப்போ யாரை கேட்டிங்கனாலும் எனக்கு பிசிஓடி இருக்குது, தைராய்டு இருக்குது, குழந்தை இல்லை, இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. இதை சாப்பிட்டு தான் எனக்கு நீர் கட்டி இல்லாமல் ஆச்சு. எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பான முறையில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் குழந்தை இல்லாமல் 3 வருஷமாக இருந்துச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அதுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி இந்த பொடி பண்ணி கொடுத்தேன். ஸோ சாப்பிட்டு அவளுக்கு இப்போ கேர்ள் பேபி இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பாக நம்மள ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படின்னா பொடியாக விற்கிது, பொடியாக சாப்பிட்லாம் அப்படின்னு நிறைய விதத்தில் சொல்லுவாங்க. நான் சொல்கிற மாதிரி பவுட்ராக்கி பொடி பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் தண்ணிக்கு பதிலாக தேனை ஊற்றி பிசைஞ்சு அதை உருண்டையாக உருட்டி சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை அளவு உருட்டிக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு உருட்டிக்கிட்டால் போதும். இந்த அளவு உருட்டிக்கிட்டு இது கொஞ்சம் உருட்டுறப்ப கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக அளவு உருட்டிட்டு காலையில் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு உருண்டை தூங்கி எந்திரிச்சோடையும் நைட்டு படுக்க போகையில் ஒரு உருண்டையை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா 48 days கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.